வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே மனோஜோட டேட்டாவை எடுத்து சந்தோஷ் சார் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷ் சார் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே ஒரு டீலராக பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பேர் வருது. ஆமாம், மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆனால் மனோஜோட டேட்டா தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன இவ்வளோ கம்மியாக பண்ணி வச்சிருக்கான், நான் இவ்வளோ நம்பி தானே கொடுத்தேன், இப்படி பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷ் சார் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிஏ கிட்ட உடனே நீங்கள் டிக்கெட் எடுங்க, நம்ம உடனே சென்னைக்கு போனோம், போயிட்டு அந்த மனோஜை போய் பார்க்கணும், நீங்கள் மனோஜ் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறேங்க, நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிவிடுங்க சொல்லி இங்கே சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பிஏ ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் கால் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு சந்தோஷம் வராங்களாமா, ஸோ நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் எதுக்கு வராங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே இந்த பிஏ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் சரிங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு இங்கே யோசிக்கிறாங்க. தெரியலடா என்ன பண்ண போகிறாங்க தெரியல, நம்ம வேற இந்த வாட்டி கம்மியாக கொடுத்துருக்கோமே, ஸோ ஏதாச்சும் சொன்னார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் கரெக்டாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சாரும் சென்னைக்கு வராங்க. வந்துடனே இங்கே ஃபஸ்ட் மனோஜ் ஷோரூம் போயிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துக்கு போவோம் சொல்லி இங்கே சந்தோஷ் சாரும் முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரியே சந்தோஷ் சாரும் ஷோரூம் போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு என்னடா சொல்ல போகிறாரு தெரியலன்னு சொல்லி இங்கே மனோஜ் பாய்த்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சந்தோஷ் சார் மனோஜ் என்ன எப்படி இருக்கேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் தான் நல்லா இருக்கேன் சார், என்ன ஆச்சு திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே சந்தோஷ் சார் பின்ன நீ பண்ண காரியத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் நான் சார் பண்ணேன் சொல்லி இங்கே மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே சந்தோஷ் சார் நீ என்ன பண்ண உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே சந்தோஷ் சார் சார் தெரில சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சந்தோஷ் சார் உன்னோட டேட்டாலாம் நேற்று எடுத்து பார்த்தேன், என்ன இவ்வளோ கம்மியாக சில இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அக்கௌண்ட்ஸ் நோட் எடுத்துருவோம் சொல்லி இங்கே சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு மனோஜ் ஐயோ அவர் அக்கௌண்ட்ஸ் நோட்டை பார்த்தாருன்னா நம்ம காசு எடுத்து தெரிஞ்சு போயிடுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி இங்கே மனோஜ் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ சந்தோஷம் என்ன மனோஜ் என்ன வச்சுட்டு இருக்க, போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் எதுக்கு சார் கேட்டுட்டு இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ சந்தோஷம் எவ்வளோ செல்லாக இருக்குது எவ்வளோ இதாக இருக்குன்னு எனக்கு தெரிய வேணாமா, நீ எடுத்துருவா அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சார் நீங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்களே, ஏன் என்ன ஆச்சு கேட்டுட்டு இருக்காங்க. பாரு நான் சொல்கிறது மட்டும் போய் சொல்லி இங்கே பாருங்க என்னோட அக்கௌண்ட்ஸ் நோட் எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துருவாங்கன்னு சொல்லி இங்கே பிஏ கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இங்கே மனோஜ் சார் எல்லாம் வேணா நானே எடுத்துகிட்டு வந்துறேன் சொல்லி இங்கே மனோஜ்னு சொல்லிட்டு போகிறாங்க, எடுத்து கொடுத்துருவோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, மாட்டிட்டாருன்னா என்ன சொல்ல போகிறான்னு தெரியலன்னு சொல்லி இங்கே மனோஜ் பயத்திலே போயிட்டு இருக்காங்க. போனால் அந்த அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர வந்த உடனே இதான் நோட்டா வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே மனோஜ் இல்லைங்க சார் இது ஒன்று தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி கூட அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷ் சார் எல்லா கணக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே என்ன மனோஜ் 3 லட்சம் இடிக்குதே என்ன அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மனோஜ் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா சார் கரெக்டாக தானே இருக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சந்தோஷம் என்ன எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா, பாருங்க ஆடிட்டரை கூப்பிடுங்க சொல்லி இங்கே சந்தோஷ் சார் பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பிஏ ஓகேங்க சார் நான் வர சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி இங்கே ஆடிட்டர் வர்றதுக்காக சார் 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆடிட்டர் வந்த உடனே இங்கே சந்தோஷ் சார் இது பாருங்க பார்த்துட்டு கணக்கு ஏதாச்சும் இடிக்குதா என்னன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆடிட்டரும் பார்த்துட்டு ஆமாங்க சார் 3 லட்ச ரூபாய் இடிக்குது சார் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ஆடிட்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சந்தோஷ் சார் சொல்கிறேன்னு சொன்னேன் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் அது அப்படின்னு சொல்லி இங்கே மழை போகிறாங்க. அப்போ கரெக்டாக ரோஹினி வராங்க வந்துடணும் சார் எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு சொல்லி எங்கே சார் ரோஹினி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சந்தோஷ் ரோஹினி மதிக்காமல் என்ன மனோஜ் நான் பான்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ பான்னு சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம் சரி இங்கே சந்தோஷம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் சார் அது என்ன சொல்லு நான் தான் கேட்டுட்டு இருக்கேன், நீ பான்னு யோசிச்சிட்டே பேசுகிறேன் என்ன அர்த்தம் சரி இங்கே சந்தோஷம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் சார் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதான் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அதான் எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஏன் காசு எடுத்திருப்ப, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா வேணாமா, அதை விட்டுட்டு நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு காசு எடுத்தால் உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷ் ரொம்ப கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா, நான் ஏற்கனவே உன்னோட டீலிங்கை கேன்சல் பண்ணதா சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் அண்ணன் மூஞ்சிக்கு மட்டும்தான் நான் விட்டு இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தேன், ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா சரியே கிடையாது, நான் ஃபஸ்ட்டு முத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் சார் மன்னிச்சிருங்க சார் டீலிங் மட்டும் கேன்சல் பண்ணுறதுங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சந்தோஷம் டே நீ இவ்வளோ பண்ணிட்டு உனக்கு டீலிங் தருவேன் நான் வச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் வாய்ப்பே நான் கண்டிப்பாக கேன்சல் தான் பண்ண போகிறேன் சொல்லி இங்கே சந்தோஷம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.